Thank you, Jesus. நல்ல வாயை திறந்து Thank you, Lord. விலையேற பெற்ற உம்ரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். விலையேற பெற்ற உம்ரத்தத்தால் விடுதலை தெரிந்து கொண்டீர். ராஜாக்களாக தேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ஆராதனை ஆராதனை சொல்லுமா. சந்தோஷமா ஸ்தோத்திரமும் தூயவருமக்கன்றோ. ஆராதனை சொல்லுமா. ஆராதனை ஆராதனை இனிமேல் வருகின்ற எங்கள் ராஜாவே, நித்திய நித்தியமா எங்களோடு வாழுகின்ற எங்கள் மணவாளனே, எங்கள் தேற்றவாளனே, எங்கள் துணையாளரே, உம்மை உயர்த்துகிறோம். நல்ல வாய் திறந்து சந்தோஷமா இப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே, இப்போதும் இருக்கின்ற இனிமேலும் வருகின்ற எங்கள் ராஜாவே, உம் நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. நாமம் வாழ்க, உம் அரசு வருக, உம் சித்தம் நிறைவேறுக. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. நல்ல கையை தட்டி ஆராதனை ஆராதனை ஆராதனை
நல்ல வாய் திறந்து சொல்ல முடியும். எனக்கு எல்லாமே ஏசப்பாதான். என் உயிர், மூச்சு, பேச்சு, என் சிந்தனை, என் நினைவு, என் எண்ணம், ஏக்கம், பாசம், என் உறவு எல்லாம் ஏசப்பாதான் சொல்றவங்க மட்டும் நல்லா காத்திருந்து பலன் அடைவேன். கழுகு போல பரப்பேன். சொல்லுங்க. காகத்தின் வம்சம் நான் அல்ல, சிங்கத்தின் குட்டி நானே. யூதராஜ சிங்கள் சத்தமாய் காத்திருந்து பலன் அடைவேன். கழுகு போல பரப்பேன். காகத்தின் வம்சம் நான் அல்ல, சிங்கத்தின் குட்டி நானே. எல்லாம் நீங்க தான். இதே எண்ணத்தோடு, மைண்டோடு இந்த நாளிலும் நாங்கள் ஆராதித்து உயர்த்த ஒவ்வொருவரும் கிருபை கொடுங்க. துவக்கம் முதல் முடிவு வரை உங்க பிரச்சனைகளோடு எல்லாம் மகிமை கேசவன் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாருக்கும் அன்பின் இனிய வாழ்த்துக்கள். உங்கள் யாரையும் அன்போடு தமிழ் பெண்கள் கொடுத்தது வாழ்த்து வரவேற்கின்றேன். இப்பொழுது முதல் தேவன் நம்ம கொண்டு சில பாடல் பாடி நாமத்தை நம்ம ஏற்றோம். புதிய நாடு அணிந்து நேரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயிரில் மகிழ்ந்திருக்கும் இந்த நாள் கர்த்தர் நமக்கு தந்த நாள். நாம் களி கூறுகின்ற வேலை, இனி புலம்பலிலே, இனி அழுகையிலே நாம் புசித்து கொடுத்து கொண்டாடி கட்டமக்களை நன்மையை துதிப்போம். துஷ்டன் சங்கரிக்கப்பட்டான், இனி அவன் கடந்து வருவதில்லை. கர்த்தருக்கு நம்பிக்கைகள் அதானே நம்ம எத்தனையோ நன்மைகள் என்றாலே செய்தார். நேத்து திரிப்போமா. புதிய நாடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். புதிய நாடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே களி கூறுவோம். இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே மகிழ்ந்து களி கூறுவோம். புலம்பல் இல்ல, இனி அழுகை இல்ல, இன்று புசித்து கொடுத்து கொண்டாடுவோம். புலம்பல் இல்ல, இதிலே அழுகை இல்ல, இனி கொடுத்து கொண்டாடுவோம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதித்து
அதுதானே நமது பலன். கர்த்தருக்குள் நாம் மகிழ்ந்திருந்தால் அதுதானே நமது பலன். எத்தனையோ நன்மை செய்தவரை ஏற்றி போற்றி புகழ்ந்திடுவோம். எத்தனையோ நன்மை செய்தவரை ஏற்றி போற்றி உயர்த்திடுவோம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதி நாடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். தூயவரில் மகிழ்ந்திருப்போம். நன்றியோடும் புகழ் பாடலோடும் வாசலில் நுழைகிறோம். பாடலோடும் நல்லவரே, கிருபை உள்ளவரே, இது நாளெல்லாம் ஏற்றிடுவோம். நன்றியோடும் புகழ் பாடலோடும் அவர் வாசலில் நுழைந்திடுவோம். நல்லவரே, கிருபை உள்ளவரே, இன்று நாளெல்லாம் உயர்த்திடுவோம். நீ நல்லவர், கிருபை உள்ளவர், நல்லவரே, கிருபை உள்ளவரே, இன்று நாளெல்லாம் உயர்த்திடுவோம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதி நாடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். தூயவரில் மகிழ்ந்திருப்போம். புலம்பலுக்கு பதில் ஆனந்தமே, இன்று ஆனந்தம் ஆனந்தமே. ஒடுங்கி போன ஆவி ஓடி போச்சு. புலம்பலுக்கு பதில் ஆனந்தமே, இன்று ஆனந்தம் ஆனந்தமே. ஒடுங்கி போன ஆவி ஓடி போச்சு. இன்று உற்சாக ஆவி வந்தாச்சு. ஒடுங்கி போன ஆவி ஓடி போச்சு. உற்சாக ஆவி வந்தாச்சு. துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதி நாடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். தூயவரில் மகிழ்ந்திருப்போம். உயரத்துக்கு பதில் ஆறுதலே, இன்று ஆறுதலே. சாமலுக்கு பதில் சிங்காரமே, நாள் கட்டம் சிங்காட்டை கொடுக்கிறார். உயரத்துக்கு பதில் ஆறுதலே, இன்று ஆறுதல் ஆறுதலே. உயரத்துக்கு பதில் ஆறுதலே, இன்று ஆறுதல் ஆறுதலே. சாம்பலுக்கு பதில் சிங்காரமே, இன்று சிங்காரம் சிங்காரமே. சாம்பல் பதில் சிங்காரமே, இன்று சிங்காரம் சிங்காரமே. துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்து துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதி நாடி அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நம் தூயவரில் மகிழ்ந்திருப்போம். நாடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். தூயவரில் அல்லேலூயா. துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான். துதித்து பாடி நாம் அதில் இடிப்போம். மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதிக்கும் தாவீதுக்கு கொஞ்சம் பயமில்லை. விசுவாச வார்த்தையில் கோலியாத்தை முறியடித்தான். நாம் முடிப்போம். தாவீது பாடினான், ஓ பிசாசு
இயேசு பிடித்த சவுலுக்கு விடுதலை உண்டானது. நாம் பாடும்போது பிசாசுகள் அலறி ஓடும். சரிந்து விட்டு ஊழியன் அணைக்க நிற்கிற பிசாசுகள் அலறி பாதாளத்துக்கு நடு ஓடும். கர்த்தர் இப்பொழுது உங்கள் வாயிலே புதிய பலனை போடுகின்றார். ஆடுகள் மேய்த்த தாவீது கர்த்தர் அரசனாய மாற்றான். நீங்கள் துதிக்கும் போது வாழ்க்கையிலே உயர்வு நிச்சயம். ஹல்லேலூயா. துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், ஒரு முறுத்தான் திரும்பி வருவான். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், ஒரு முறுத்தான் திரும்பி வருவான். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், ஒரு முறுத்தான் திரும்பி வருவான். டேவிட் பாடினான் சவுலுக்கு விடுதலை, டேவிட் பாடினான் சவுலுக்கு விடுதலை. கலக்கம் நீங்கியது, ஆறுதல் வந்தது. கலக்கம் நீங்கினது, ஆறுதல் வந்தது. துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், ஒரு முறுக்கா திரும்பி வருவான். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், ஒரு பொருத்தான் திரும்பி வருவான். ஆடுகள் மேய்த்தவன் அரசனை மாறினான், ஆடுகள் மேய்த்தவன் அரசனை மாறினான். ஆராதனை வீரனுக்கு ப்ரமோஷன் நிச்சயம், ஆராதனை வீரனுக்கு ப்ரமோஷன் நிச்சயம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். மீனின் வயிற்றிலே போடப்பட்ட யோனா மீனின் வயிற்றில் சென்று கடலிட்டான். கட்டளை பிறந்தது, அவன் விடுதலை விட்டு வெளியே வந்தான். மீனின் வயிற்றிலே யோனா துதித்தான், மீனின் வயிற்றிலே யோனா துதித்தான். கட்டளை பிறந்தது, கட்டளை பிறந்தது. போனா நினிவே. துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி சந்தனா கமானா ஹந்துனா நின்றவா. ஓ அலைகளுக்கு மேல் சத்த நல்லமைகள் பிசாசுகள் எரிக்கப்பட்டு போட்டும். வாயிலே காலத்தை கொண்டு சத்துவின் பாலத்தை வீழ்த்த கிதியோன் என்று 300 பேரோடு சென்றான். வாயிலே காலத்தோடு கையிலே பட்டயத்தோடு திருவசனம் அடையத்துக்கொண்டு ஓ அவன் அன்று ஜெயித்தான். ஜெயத்தை எடுத்தான். நாமும் செல்லும். உனக்கு இருக்க கொஞ்சம் மக்கள் எழுந்து செல். உன்னை அனுப்புற கட்டல் அல்லவா. ஓ உனக்கு உண்டவன் ஏராளமான இந்த ஜனப்படத்தை பாராது. 300 பேரோ அதிகம் பேரோ கர்த்தர் ரட்சிக்கிறவர். ஓ இனி அறிய கடவாய். வயலே காலம் கையிலே திருவசனம், வயலே காலம் கையிலே திருவசனம். சுயத்தை உடைத்து ஜெயத்தை எடுப்போம், சுயத்தை உடைத்து ஜெயத்தை எடுப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தால் சத்தான் ஓடுவான், ஒரு முறுக்கால் திரும்பி வருவான். துதி எடுத்தால் சத்தான் ஓடுவான், ஒரு முறுக்கால் திரும்பி வருவான். சந்தனா பாதகந்தரவா துதியின் நாடை அணிவோம், களி கூறுவோம். நாம் துதிக்கும் போது பிசாசுகள் அலறி நடுங்கி பாதாளத்து கோடும். நாம் துதிக்கும் போது நமக்கு எதிரான எல்லா அலங்குகள் வெண்கல கதவுகள் இரும்பு தாள்கள் விழுந்து விழுந்து போகும். நாம் நம்முடைய கைகளை உயர்த்தி துதிப்போம். துதி பாட பாட ஜெயம் உண்டாகிறது. ஓ தேச சமாதானம் இருள்வாயிலே சத்துரு கோட்டைகள் தகர்க்கப்படுகிறது, தகர்க்கப்படுகிறது. அருள்பான காரியங்கள் செய்கிற துன்மார்க்கன், அருள்பான காரியங்கள் செய்கிற ரகசியமான எரிக்கப்படுகிறது. ஓ நீ
கமா நாந்து நாசலவர் யாகமா நாந்து நவர் ஓ துதிக்கும் தாவீதுக்கோ கொஞ்சமும் பயமில்லை துதிக்கும் தாவீதுக்கோ கொஞ்சமும் பயமில்லை விசுவாச வார்த்தையால் கோலியத்தை முறியடித்தான் விசுவாச வார்த்தையால் கோலியத்தை முறியடித்தான் துதித்து பாடி மகிழே இடிப்போம் மகிழ்ந்து பாடி எரிகோ மகிழ்ச்சியோடு நாம் எரிகோ ரசித்து வரும்போது ஆர்ப்பரிக்கும் போது அது இடிந்துவிடும். இந்த நாட்கள் ஆர்ப்பரிப்பின் நாட்கள், ஆறார நாட்கள் நாம் அமர்ந்திருக்கலாகாது. ஓ ரியாக்கா நாக்கா மாதா வாய்கள் திறந்து கத்தவீதி அப்போல கத்தரும் மாயை நன்மையினால் நிரப்புகிறாரு, வளரல் நிரப்புகிறாரு, அதிகாரத்தில் நிரப்புகின்றாரு. ஓ ரியாசபா விசுவாசம் ஆற்றல் கத்தருடைய ஆயை நிரப்புகின்றாரு. ஜெயமுள்ள அபிஷேகம், அதிகாரமுள்ள அபிஷேகம் நாவிலே ஊற்றப்படுகிறது. பெற்றுக்கொள் இயேசு நாமத்தாலே. நீ கமான அந்துன கவல், நீ கமாதி நீ பௌலோ கோயக்கரவல், சாகா மானி பிரபாந்தரவல், சாய்கா நோக்கு யங்கரவல். ஓ நீ உன்னுடைய ஞானத்தோடு, நீ உன்னுடைய பலத்தோடு, நீ உன்னுடைய அறிவோடு, நீ உன்னுடைய அதிகாரத்தோடு வருகிறாய். உன்னை நம்பி உன் சேத்தின நானும் என்னுடைய தேவனாகிய என் கர்த்தரின் இஸ்ரவேலின் தேவனாகிய சேல் கட்ட நாமத்தில் வருகிறேன். உன்னை நான் மேற்கொள்வேன், உன்னை நான் ஜெயிப்பேன். உன் தலையை கொய்து ஆழ்த்து பறைக்கும் கலக்கும். ஓ நான் இழையா கொடுப்பேன். கோலியத்தை சொல்லுமா முழங்குவோமா ரகமா நியாந்த ரிபிக்கமால நிகமா நிஹந்துனவல் யகா மாரிசிவே துகாதி அந்தர ரிபிக்கமால யகா மானு யந்தரவே ஆகா மாரி அந்தரவல் துனா அந்தரிகே யந்தரவல் ஆகா மாரியாசே விலாங்குரவல் ஆகா மாரியாசே கானகவல் துலு கமா நியாங்குரவல் நீ பௌயாந்தர ரிபிக்கமால ஆகா மாரியாசே அந்தரவல் நீ அந்தர ரிபிக்கமால ஆகா மாரியாசே அந்தரவல் ஆகா மராந்தரவல் துலோரி அந்தர ரிபிக்கமால ரேகா மஹந்துனவல் நீ பௌரி அந்தர ரிபிக்கமால சாகா நாஷிகேவல் லாகமா கட்டளை அக்கறை இறங்கி துன்மாமே. ஓ பாலைங்கள் விளட்டு ராஜா நீ வானவா சிங்கத்தின் மேலே நாம் நடந்து பாலன் சிங்கத்தையும் அழுத்துக்களை மிதிப்போம். சத்துருவின் ஜெயம் எடுப்போம். தேள்களையும் சர்ப்பங்களையும் மிதிக்க சத்துரு எல்லாவரையும் மேற்கொள்ள கட்ட நமக்கு அதிகாரத்தை கொடுத்தார். நாம் மேற்கொள்வோம். நாம் பின்னாகுவது தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. இந்த நாள் ஜெயத்தினால் முன்னேறி செல்வோம். பட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு பாதத்தில் தொட்டுக்கொண்டு முன்னேறி செல்வோம். பலானை முத்தி கட்டுவோம். பலானை பட்டனை கொள்ளையிடுவோம். இது இயேசுவின் கொள்ளை. உங்களுடைய பேர் சொல்லுங்கள், இது என்னுடைய கொள்ளை. கர்த்தனுக்கு கொடுத்த கொள்ளை. இதோ நீங்கள் கொள்ளை பலி பங்கிடுங்கள். நீங்கள் அடுப்படியில் கிடக்கப்பட இருந்தாலும் உங்கள் சிறுகள் புறா சிறுகள் பொன்னிவன் சிறுகள் தீபானா ரீகமா ரியாங்குரவா நூலாரவா கர்த்தருக்கு காத்திருந்த பிள்ளைகளோ கழுகுகளை போல பலன் அடைந்தே போடு செட்டைகளை அடித்து அநேகரை போல உயிர் எழுப்பி படைக்கின்றார்கள். கர்த்தர் அநேகருக்கு புதிய தூக்கங்களை புதிய ஆரம்பங்களை போட்டுக் கொண்டிருக்காரு. வெற்றிகள் எழுப்புங்கள், வெற்றிகள் எழுப்புங்கள். தூணா மோனா கஹா தூணா பல் யாகா மானி சுகுலா கபல் தூகுனா கஹா தூணா கபல் ஏகா மானுகந்தியாபல் நீ மனாக்ருவாந்த யாந்தரவா யாகாந்த யாங்குரவா யஸா பாகுனா கரவல் ஏகா மாஹந்தவா பலமும் அல்ல ராக்கிரம் அல்ல கர்த்தரை ஆவியினால் இது ஆகும். நம் பலன் அல்ல, நம்முடைய வீரம் அல்ல, நம் ஞானம் அல்ல, ஓ நம் அறிவல்ல, தேவ ஆவியினால், தேவ ஞானத்தால், தேவ பலத்தால், தேவ ஆலோசனை நிறைவேறும். பலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல ஆவியினால் தேவா அப்பா உண்மை விடுதலை உண்டாட்டும்.
விடுதலை உண்டாகட்டும். விடுதலையை விடுதலையை விரும்புகிறோம் ஐயா. தாருமையா தாருமையா இன்று தாருமையா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா Hallelujah, ஹல்லேலூயா ஹல்லேலூயா hallelujah, ஹல்லேலூயா. ஜெபம் கேளும் ஜெபம் கேளும் எங்களது ஜெபம் பதில் தார் எங்கள் ஜெபத்துக்கு ராஜா. விடுதலையோடு ஆராதிக்க விடுதலையோடு மத்தியில் சேவை செய்ய கிருபையாக ராஜா. போராடும் எல்லா வல்லமைகள் எதிர்வல்லமைகள் பாத வல்லமைகள் அருள்மான கருத்து எல்லா வல்லமைகளை தப்புவீங்க. பாதில் தாரும் பாதில் தாரும் கண்ணீருக்கு பாதில் தாரும். Hallelujah, ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. செருபாபேலுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்னவென்றால், பலமும் அல்ல மனித பலன் அல்ல மனித வீரன் அல்ல ஏதோ அரசாங்க உதவி அல்ல உயர்ந்த அதிகார உதவி அல்ல தேவனுடைய உதவி உனக்கு வரும். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரின் நாமத்தில் உனக்கு சகாயம் வருகின்றது. கோரேசின் கைகள் நாளைக்கு கட்டி முடிக்கும். செருபாவின் கைகள் நாளைக்கு கட்டி முடிக்கும். ஓ அந்நிய புத்திரர் உன்னுடைய கூட இருந்து உன்னை மதிலை கட்டி தருவார்கள். ஓ காமாரி அந்தரு அந்தர்வோ சுத்திகரியும் சுத்திகரியும் பாவங்களை குணமாக்கும். பாவத்திலிருந்து எல்லா வியாதிகள் சாபத்திலிருந்து வியாதிகளை போட்டு சுகமாகட்டும். கேளுங்க. சுத்திகரியும் சுத்திகரியும் பாவங்களை சுத்திகரியும் குணமாக்கும் குணமாக்கும் வியாதியை குணமாக்கும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Hallelujah, hallelujah, hallelujah. Shabaragamaranda nimanagunandana bhagavan ikmanagama nisibelakavan tulur yennabikkavalavan dibaudiya samolakadalavan dibarohandurakarabalandaravan dibarakarohanduandaravan nimanakruvandaravan. நீங்கள் எகிப்திலே கொள்ளையிடுவீர்கள். உங்களை கொள்ளட நினைத்து நீங்கள் கொள்ளையிடுங்கள். உங்களை சூரியன நினைத்து நீங்கள் சூரிய ஆடுவீர்கள். அவன் துரோகம் பண்ணின பின்பு அவன் துரோகம் பண்ணப்படுவான். சூரியான பின்பு அவன் சூரியனப்படுவான். அவன் கொள்ளையிட்டு தீர்ந்த பின்பு கொள்ளையாடப்படுவான். நீமானா ரிகமா நீவனா குணமயங்கனவள் நீமானா அந்தரவா தாங்கியே நடத்துவான் நீதியின் கரத்தினார் தாங்கியே கர்த்தரின் பலன் கர்த்தரின் பலன் எதற்குமே அஞ்சிடே கர்த்தரின் பலன் எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு பாலாலெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு பல்லாலெல்லாம் ஸ்தோத்திரம். ஓ அவர் உண்மை தேவன் உருக்கம் நிறைந்தவர். வார்த்தை அனுப்பி நம்மை குணமாக்குவார். வார்த்தை அனுப்பி நம்மை விடுதலை செய்வார். தவித்தால் எழுந்திரு தவித்தாகமே ஓ எழுந்திரு எப்பத்தா திறக்கப்படதாக ஒரு வார்த்தையினால் சுகம் தந்தார். உண்மை தேவனே உருக்கம் நிறைந்தவர். உண்மை தேவனே உருக்கம் நிறைந்தவர். வார்த்தையை
அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனை வாழ்ந்து பெற்ற ஒவ்வொரு வாக்கினாலும் அவன் பிழைக்கே பிழைப்பான். இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஓர் ஏகமாராகாதலவர் நுகமானி அந்தரவர் நீமனாகராந்துனவர் ஏகமாகாந்துனவர் ஓர் யாந்து யாக்கனவோ ஓகாராந்தரவோ ஆர்ப்பரிப்போ ஆர்ப்பரிப்போ அலங்கு விடிவரை ஆர்ப்பரிப்போ ஷாகமான ஆந்துனாரி அந்தரவர் நூலாந்த யாக்கனவர் தீவான ஆந்தரவர் எல்லா மந்திர சூனியங்கள் கட்டி உடைகிறது துதிக்கி விடாதபடி நாவலை கட்டுகின்ற எல்லா எரிக்கப்படுகிறது. ஜெபிக்க முடியாதவை கண்ணை கட்டுகின்ற எல்லா நித்திரமைக்கின்ற ஆவிகள் கண்களின் ஆவிகள் எரிக்கப்படுகிறது. வந்து விட்டார் நாம் கூடும் இந்த இடத்திலே. இயேசுராஜன் வந்து விட்டார் நாம் கூடும் இந்த இடத்திலே. ஓசன்னா 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 இயேசுராஜன் வந்து விட்டார் நாம் சாத்தானை ஜெயித்த இயேசுதான் உலாவிக் கொண்டிருக்கிறார். கட்டில் பிரச்சனைத்தால் பாவங்கள் சாபங்கள் பயந்து ஓடுகிறது. சாத்தானை ஜெயித்த இயேசுதான் நம்மில் உலாவிக் கொண்டு இருக்கிறார். நோய்களும் பேய்களும் சாபங்கள் எல்லாம் பயந்து ஓடிடுதே. நோய்களும் பேய்களும் சாபங்கள் எல்லாம் பயந்து ஓடிடுதே. இயேசுராஜன் வந்து விட்டார் நாம் கூடும் இந்த இடத்திலே. ஓசன்னா 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 ஓசன்னா. அந்தகார வல்லமை முறிக்கிற ஆவியானவர் இறங்கியிருக்கிறார். கட்டை கட்டால் எல்லா கட்டுகள் அறுந்திருக்கிறது. அந்தகார வல்லமை முறித்திட ஆவியானவர் நமக்குள் வருகிறார். அந்தகார வல்லமை முறித்திட ஆவியானவர் இறங்கிறார். கர்த்தரின் கரத்தால் கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படுகிறது. பெற்றுக்கொள் விடுதலையை. கர்த்தரின் கரத்தால் கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படுகிறது. இயேசுராஜன் வந்து விட்டார் நாம் கூடும் இந்த இடத்திலே. ஓசன்னா 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 ஓசன்னா. ஓ தேவன் இறங்கி வருகிறார். அவரோடு கூட நன்மை கிருபை ஜீவனும் ஆயுள் இறங்கி வருகிறது. நீமானார் யந்தரியாங்கரவர் தூணா அந்தரியாவலைக்கவர் நீக்கமானார் தூணார் யாங்கரவர் தூணார் யந்தரியா சந்தரவர். இயேசுராஜன் அவன் வேகம் வருகிறார். மேசியா இயேசுராஜன் அவர் மீண்டும் வருகிறார். எந்த நாவல் தீர்க்க அவர் சீக்கிரம் வருகிறார். அவர் முகமே நான் கண்டிடவே அவரோடு நான் சேர்ந்திடவே அந்த மகிமை ஓ யந்தர 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 ஓலகபலகோ ஏகான யந்தரவோ யந்தர யந்தர யந்தரவோ தீபாதா கரவோ ஓ யந்தர யந்தர யந்தன யந்தரவோ ஓ ஏகமார் யந்தர யந்தரவோ ஜீவனதியாய் அவர் தீர்க்க அவர் சீக்கிரம் வருகிறார். எனக்காகவே சிந்தினக்காரர்கள் என்று 1000 முத்தங்கள் தருவேன். ரத்தம் சிந்தினக்காரர்கள் கண்டு 1000 முத்தங்கள் தருவேன். சிலுவை சுமந்து
பாதம் எழுந்து நன்றி சொல்லிடுவேன் அந்த நாளை ராஜா இதோ வருகிறார். நமக்கு அடிக்கப்பட்ட கைகள் கால்கள் முத்தமிடுவோம். நாம் இப்பொழுது அவர் இதோ காண்கிறோம். ஆனால் ஒரு நாள் வருகிறது முகமுகமாய் அந்நிய கண்களில் சொந்த கண்களே அவரை காணும். அவர் பூமி கடைசி நாட்களே வந்து நிற்பார். என் மீட்பர் உயிரோடு இருக்கார். நான் அவரை பார்ப்பேன். நான் விழிக்கும் போது திருப்தி ஆகிறேன். அப்பா துன்மாக்கரும் பாவிகள் நிர்மூலரும் மரித்து ஏகமாய் பாதத்தை கிடத்தப்படுகிறார்கள். பாதத்தை பக்கங்களே அவர் கிடத்தப்படுகிறார்கள். அழுகி புனக்களே போல ஓ கல்களுக்கு அடியில் கிடைக்கின்ற மாம்சத்தை போல அவர்கள் அழுகி போகின்றார்கள். புழுக்கள் படுக்கை பூச்சிகள் போலே. ஆனால் நான் நினைக்கும் போது சாயலால் திருப்தி ஆகின்றேன். அப்பா உண்மை போல் மாறுகின்றேன். ஓ யங்கா நாகா மாராகா நீ மனாரேகமா ஆகமா ரேசபல் துலுனு கோபல் துலாகா தரகா யகமா நித்தியத்தின் மகிமை பிரகாசத்தில் சேரக்கூடாத ஓரிதனில் நித்தியத்தின் மகிமை பிரகாசத்தில் சேரக்கூடாத ஓரிதனில் மூன்றில் ஒன்றாய் வல்லமையோடு இறங்க, வல்லமையோடு இறங்க ராஜா. வரங்கள் இறங்கட்டும் தகப்பனே. வல்லமை இறங்கட்டும் ராஜா. கட்டுகள் உடையிட்டு தகப்பனே. அர்த்தம் நடக்கட்டும் தகப்பனே. விடுதலை உண்டாகட்டும் இயேசு நாமத்தாலே. அப்பா சுற்றி நிற்கின்ற எல்லா தலைமுறை சாபங்கள் பாவக்கட்டுகள் சாபக்கட்டுகள் மனமுறிவுகள் ஓர் யாகாந்தாரகாந்தோரமா துன்மாக்கு எல்லா ரகசியமான ஆலோசனை முறிக்கப்பட்டும் அருள்பான மாறிவிடங்களிலே நீதிமன்றங்களில் எய்யுமிடக மாறிவிடங்களிலே பதிவிருந்து ராஜா அருள்பான காரியங்கள் செய்கின்ற எல்லா துன்மாக்களின் பாளையங்கள் எரிக்கப்பட்டு போவதாக எரிக்கப்பட்டு போவதாக ராஜா. நீ அக்கனை இறங்கட்டும் தகப்பனே. தீபானா ருகுமானா அந்துனவள் தீபான் ஈசிபி அந்தரிக்குவா மறைவில் இருக்கிற காரியங்கள் அப்பாவில் மாக்கப்படுவதாக ராஜா. ஓ தீகாமா நாசுவில் அந்தளவா அறிவான ஜெபத்துக்கு தகப்பனே பதில் கொடுப்பீராக ராஜா. அந்த அடிக்கிற ஒவ்வொரு கண்ணீருக்கு இப்பொழுது வெளிப்படையாக பதில் வருவதாக சுவாமி. நெடுங்காலமே காத்து காலத்திலே இப்பொழுது ராஜா அப்பா ஒரு நன்மை நடக்கட்டும் கிருபை கிடைக்கட்டும் தகப்பனே. இதே திளைக்கமான காரியங்கள்ல ஒரு அற்பு நடக்கட்டும் இயேசு நாமத்தாலே. தூலாமா நாந்தவா என் பாதை காத்திருந்து அண்ணாலே போல ரூத்தை போல அப்பா நெசற்றி மறையில காத்த மகளுக்கு அற்புதம் நடக்கட்டும் தகப்பனே. ஓ நீ ரச்சனத்தை கண்கள் காணட்டும். நீர் உண்டு பண்ணி வைத்த சொந்தத்தை கண்கள் காணட்டும் தகப்பனே. எதிர்கால வாழ்க்கைக்கு புதிய கலைஞர் அன்பு பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல எதிர்கால கண்கள் கிடைக்கட்டும் தகப்பனே. நீர் உண்டு பண்ணி வைத்த ஆயத்தம் பண்ணி வைத்த காரியங்களை காண்டு ஆபரமை போல அப்பா விசுவாச மார்க்கத்தார் நடக்க நீதிமன்றம் காணப்பட ராஜா. ஓ விசுவாசத்தோடு தரிசித்து மாத்திரமில்ல ராஜா விசுவாசத்தோடு நடக்க ராஜா. அதையும் கண்ணுக்கு பிரீதி என்று உணர்ந்து ராஜா இன்னும் விசுவாசம் நிலைத்திருக்க ராஜா. கிருபத்தாங்க அவிசுவாசங்கள் சந்தேகங்கள் முணுமுணுப்புகள் புலம்பல்கள் சந்தேகங்கள் எல்லாம் மாறி போகட்டும். குடும்பங்கள் சமாதம் உண்டாகட்டும் இயேசு நாமத்தாலே. ஓ பொருளாசல் நிறைந்த துன்பாக செய்யும் எல்லா இடுக்கண்களுக்கு நீதிமான்களை அப்பா பாதுகாத்துங்களே சப்பா. எல்லா ரகசிய ஆலோசனைகள் ஓ பொருளாசன் அக்கிரமங்கள் நிறைந்த ராஜா நீதிமானை ஒடுக்கின்ற பரிதானம் வாங்கி கைக்குலி வாங்கி ஓ ஒரு துண்டு அப்பத்துக்காக ஓ நீதிமனுக்கு எதிராக பதிவு வைத்து அப்பா நீதிமனை கவிழ்க்கு நினைக்கின்ற எல்லா அருள் பணம் வாங்கி சென்ற துன்மாக்கு நீ எல்லா வேஷத்தை தேவன் இகழ்வீராக. ஓரியாந்தரவா இப்பொழுது நிதியான தண்டனை கிடைக்கிடும் ராஜா. தீமானா ரிஷபலாக அந்தரவா வலு சர்ப்பங்கள் தாபரங்கள் மீது அக்கறை விளட்டும் தகப்பனே. குழந்தைகளை ஆளுகை செய்த குழந்தைகள் நரம்பு மண்டலங்களை மூளை நரம்புகளை ஓ
ஆளுகை செய்கிற வலு சர்ப்பத்து கிரியைகள் எரிக்கப்படுவதாக ராஜா. உம்மை துதிக்க சமவேலை போல சிறு வயதிலே ராஜா யோசாயை போல வாலிப செய்ய எழும்ப உலகத்தின் காரியத்தை பின்னால் செல்லாமல் வேதத்தை ஏந்தி கொண்டு பட்டத்தை எடுத்துக்கொண்டு நெகேமியாய் போல ராஜா இரவும் பகல் தூங்காமல் அலங்கத்தின் வேலை கட்டி முடிக்க ராஜா. ஒரு கையிலே பட்டயத்தோடு ஒரு கையிலே வேலையை நடத்தி அப்படிப்பட்ட ராஜா ஒரு பாரமுள்ள தலைவர்களை எழுப்புங்கப்பா. வாலிப தலைவர்களை எழுப்புங்க சுவாமி. வாலிப செய்தி எழும்பட்டு தகப்பான வாலிப தரிசனம் காட்டும். முப்பகல் சப்பங்கள் காண்டு ராஜா. வருங்காலத்தை குறித்து எதிர்காலத்தை குறித்து ரகசியங்களை குறித்து ரகசியத்தை குறித்து அப்பா வெளிப்படுகிற ஞானம் உண்டாகட்டும். அந்த கார ஞானம் அந்தரங்கத்தில் ஞானம் உண்டாடுதா அப்படியே முதல் இப்படி கிடைக்கட்டும். கிடைக்கட்டும் தகப்பனே. ராகாமா நீமனா ரூகனாமா நீ மாதுனா ஹந்தர்வா தானியேலை போல யோசி போல பிற்கால நடக்க காரியங்களை அப்பா தரிசனம் கண்டு அதற்கென்று ஜெபித்து அதற்கென்று தன்னை பாதுகாத்து தேசத்தின் ஜனங்களை பாதுகாக்கின்ற ஞானமுள்ள இருதயங்களே கொடுப்பீராக ராஜா, கொடுப்பீராக சுவாமி. ஓ வல்லமை வல்லமை ஃபயர் 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 ஃபயர். நல்ல வாயை திறந்து அந்நிய பாஷையில ரேகாபோ ரேப்ரபாலாபோ ரேப்ரபாலாபோ ரீப்ரபி எல்லா சோர்வின் ஆவிகள், பலவீனத்தின் ஆவிகள், ஓ ராபா லிபா லாபா ரீப்ரபா ரீகாபா லீப்ரா தரித்திரத்தின் ஆவிகள் வெளியேறட்டும் வெளியேறட்டும். ராகாபா ரீபா 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 ரேகபோ. நல்ல வாயை திறந்து ரேகாபா ரேப்ரபாலா ஷாஜாடாடா லோ ப்ரோ காபா ரீப்ரபாலா துரப்ரேகேபா Libo reke barashata lamba kaba rakaba riba 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 lamba rakarada barashada la da bala da da bala da da. நல்ல வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ரேகபா ரிபா 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 லோ ப்ரோ கபா ரிபா ரேகபா. நல்ல ஆவியில நிறைஞ்சு கொஞ்ச நேரம் நல்ல அப்பாவுடைய சமூகத்துல சகோதரிகள் எல்லாம் ஒருமனப்பட்டு ரேபா ராகபா ராபா லோ ப்ரோ கபா ரேப்ரபா லாகபா ரேப்ரபா லாபா ஷபரிபா. வல்லமை 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 மகிமை ரே ப்ரோ கபா ரிபா ரிபா லாபா ராகபா. Glory, glory, re fro ta ta ra sha ta la ba le fro ka ba ri bra ba la ba ri ba. Glory, 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 glory. La ka ba re bra ba. எல்லா போராட்டங்களும் கணவன் மனைவிக்கு இடையே இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் இயேசுவின் நாமத்தை முறிக்கிற வலு சர்ப்பத்தின் கிரியைகள், குடும்பத்தை உடைக்க வைக்கப்பட்டிருக்கிற எல்லா வலு சர்ப்பத்தின் கிரியைகளும் இப்பொழுது ரைட் நாம் எரிக்கிறோம். எரியட்டும் எரியட்டும் எரியட்டும். சபையை கெடுக்கிற மந்தையை கெடுக்கிற எல்லா சத்துருவின் கிரியைகள் திட்டங்கள் அழிக்கப்படட்டும். ராபா ஏரோதுவின் திட்டங்கள் அழிக்கப்படுவதாக அழிக்கப்படுவதாக. ராகாபோ ரேப்ராபா லோ ஃப்ரோ காபா ராபா ஷாடாலாபா. நல்ல வாயை திறந்த அந்நிய பாஷையில ரேபா ரீபா ரே க்ரோப்ரோ லோ ஃப்ரோ காபா ரா ஷாடாலாபா ரீபா லாபா. வாலிப சகோதரிகள் கர்த்தருக்காக எழும்பட்டும். வைராக்கியமான எஸ்தர்கள் எழும்பட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ராப் ஜப வீராங்கனைகள் எழும்பட்டும். தீர்க்கதரிசிகள் எழும்பட்டும். ஃபயர் ஃபயர் ஃபயர். நல்ல வாயை திறந்து ராபா ராபா லீபா லாகாபா. பெண்கள் மத்தியில் ஒரு எழுப்புதலின் தீ பற்றி எரிவதாக. ஃபயர் 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 ஃபயர். ஓ ராபா ராகா பாகா லாதா பாரா ஷாடா லாபா. ஒவ்வொரு ஊழியத்தை செய்கிற ஒவ்வொரு சகோதரி கர்த்தருடைய மகிமை இன்னும் 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 அளவில்லாமல் பெருகுவதாக. ஒவ்வொரு பாத்திரம் நிரம்பி வழியும். Glory, 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 glory. ஏழு குத்து விளக்கின் மத்தியில உலாவினவர் இன்றைக்கு உங்க வீடுகளுக்குள்ள உலாவி கொண்டிருக்கிறார்.
ஓ ராபா ராஷ் உங்களுக்குள்ள உலாவிக் கொண்டு இருக்கு. ஆமென் ஆமென் ஆமென். நல்ல கையை தட்டி மொத்தமா ரிசீவ் பண்ணு. ஃபயர் 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 ஃபயர். லாகாபா ரேப்ரபா லாபா ரிபா லாகாபா ரிபா லோ ஃப்ரோ காபா ரேப்ரபா. பெண்களுக்கு எதிரான எல்லா குற்ற செயல்களும் தேசத்தை விட்டு அழிந்து போகட்டும், உலகத்தை விட்டு அழிந்து போகட்டும். லாகாபா ரிபா ராகோபா ரேபோ ஷாடாலா துதாப்ரபா. Glory 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 glory. இருக்கிறோம். ஃபயர் ஃபயர். blood of Jesus, blood of Jesus, blood of Jesus, blood of Jesus. Thank you Lord, thank you Lord. ராகாபாலா கவர்மெண்ட்ல ஒவ்வொரு மாசமும் குடும்ப பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கிற அந்த திட்டத்துக்காக ஸ்தோத்திரம். அப்ப அதற்கான தேவைகள் சந்திக்கப்படட்டும். ஒவ்வொரு தேவையான எல்லா பெண்களுக்கும் அந்த உதவிகள் போய் இயேசுவின் நாமத்தில் கிடைப்பதாக. ராகாபா ராபா ராபோ லபோ ரேப்ரபாலா. ஓ ஷாடாடாடாடாடாடா. ரத்தத்தை ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹோசன்னா ஹல்லேலூயா ஹோசன்னா. நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா ஹோசன்னா ஹல்லேலூயா ஹோசன்னா. மீண்டும் சொல்லுமா ஹல்லேலூயா ஹோசன்னா ஹல்லேலூயா ஹோசன்னா ஹல்லேலூயா ஹோசன்னா ஹல்லேலூயா ஹோசன்னா. பாபிதாவே துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தொடர்ந்து உங்க பிரசனைகளோடு இருக்கட்டும். எங்களோடு பேசுங்க. தொடர்ந்து பேசுகிற அப்போஸ்தலர் நடவடிக்கையில இருந்து இந்த நாளில எங்களுக்கான மன்னாவை பிட்டு தாரும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மறுபடியாக அன்பின் இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இந்த பெண்கள் கூட்டத்தில் ஒவ்வொரு வாரம் தொடர்ந்து தியானம் தருகிறபடி அப்போஸ்தலரின் நடவடிக்கைகளிலிருந்து நம்ம சில காரியங்களை தியானிக்க தின கர்த்தர் நமக்கு இரக்கத்தை பாராட்டினார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நாம் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் சில காரியங்களை நாம் வேகமாக தியானிப்போம். ஹல்லேலூயா. சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியர்களுக்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீயாகிலும் நான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். சவுல் என்ற வாலிபன் அந்த நாளில் யூத வாலிபன், அந்த யூதருடைய எல்லா கோத்திரங்களையும் கற்று தேர்ந்தவன். ஹல்லேலூயா. மோசே நல்ல நியாயப்பிரமாணத்தை காற்றவன். அவன் இயேசு கிறிஸ்து அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாம அவங்க ரோமருக்கு அவங்க கலங்கம் பண்றாங்க, அவங்க ஆட்சியில் அமருக்கு பண்றாங்க என்று சொல்லி இப்படிப்பட்ட பொல்லாத ஒரு காரியத்தை, இல்லாத காரியங்களை சொல்லி அவர்கள் எப்படியாவது கிறிஸ்தவத்தை அழிக்க வேண்டும் என்று சபை தோன்றின 1ஆம் நூற்றாண்டிலேயே அப்படிப்பட்ட உபத்திரங்கள் அதிகமாக எழும்பினது. எங்கெங்கெல்லாம் ஆறாம் நடக்கும் இப்பொழுது நடக்கிறபடி ஆதி அப்போஸ்தலர்களுக்கு உபத்திரங்கள் திரும்ப வரும் என்று கர்த்தர் நமக்கு பல நாட்கள் சொன்னார். அதே போல இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. ஆதி அப்போஸ்தலர்கள் நடந்த மாதிரி உபத்திரங்கள் நடந்தாலும் ஒரு பக்கம் வேகமாக வசனம் விருத்தி அடைந்த, அதே போல இந்த நாளிலும் ஒரு பக்கம் உபத்திரம், ஒரு பக்கம் பாவம், ஆனாலும் மறுபக்கம் வசனம், தேவன் அவருடைய வசனம், அவர் அனுப்பிய வசனம், அவருடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாது. வானம் பூமி அழிந்து போனாலும் இந்த வசனத்தில் ஒரு வார்த்தை கூட யாராலையும் ஒரு நாளும் அழைக்க முடியாது. அந்த வார்த்தை சொல்ற மனுஷர்களுடைய சரீரங்களை பிசாசு ஒருவேளை வதைக்கலாம், மனதை கெடுக்கலாம். ஆனால் சரீரத்தையும் ஆத்மாவையும் ஒருத்தர் தான் நரகத்தை தள்ள முடியும். அல்லேலூயா. அவர் தான் கட்டாய தேவன். அவர் மாத்திரம்தான் நரகத்தில் மனுஷன் அழிக்க உரிமை உண்டு. அவரை மைண்ட்லேருந்து எடுத்துப்படையோ, அவரை மனசில் எடுத்துப்படையோ, அவரிடமிருந்து அவர்களை யாராலுமே பிரிக்க முடியாது. உபத்திரமோ, வியாகுலமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, எந்த காரியமோ கிறிஸ்து நம்மை விட்டு ஒரு நாளும் பிரிக்க மாட்டதென்று ஆதி அப்போஸ்தலர்கள் இருந்த விசுவாசிகளும் உணர்ந்தாங்க. இப்பொழுது வாழ்கின்ற கிறிஸ்தவர்களாகிய நாம் இயேசு ஏற்றுக்கொண்டு நாம் இதை அதிகமாக அறிக்கையிட வேண்டும். அல்லேலூயா. எப்பேற்பட்ட உபத்திரங்கள் வந்தாலும் நாம் ஒரு நாள் ஜெயமெற்று பிதாவேக தேவன் சிங்காசனம் முன்பு
நாம் வெள்ளை அங்கி தரித்து வெள்ளை குருத்து ஓலை பிடித்துக் கொண்டு ஆட்டுக்குடிக்கு மகிமை என்று நாம் ஒரு நாள் ஆரப்பறிப்போம். அல்லேலூயா. அப்பொழுது பிதாவாகிய தேவன் நம்மை வாசித்தார். வாருங்கள், இயேசு கிறிஸ்து நம்மை வாசித்தார். என்னுடைய பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டான முதல் உங்களுக்காக ஆயத்தமானப்பட்ட இந்த பலவராட்சி சொந்தத்துக்கள் என்று நம்மை பார்த்த பொழுது சொல்வார். அது நமக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். என்னுடைய அருமையான மகனே, மகளே, நீ கொஞ்சத்திலே நீ உண்மையாக இருந்தால் அதனால் உன்னை நான் அநேக பேரில் உன்னை அதிகாரியை மாற்றினேன். உன்னை எஜமானிய சந்தோஷத்துக்களே நீ பிரவேசி என்று ஒரு நாள் இயேசு கிறிஸ்து சொல்வார். அல்லேலூயா. அதற்கென்று நாம் ஓட வேண்டும், உழைக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த உபத்திரங்கள் வேதவசனத்தை விருத்தியடையதான் காரணம். நாம் நம்முடைய சரீரத்தின் நரத்தை தள்ள வல்லவருக்கு தான் நாம் பயப்பட வேண்டும். ஒரு காசுக்கு 2 அடைக்காங்குருவிகள் என்று விற்ககள், அதை பார்க்க நாம் விசேஷித்தார்கள். மிக அற்பமான பொருள், மிக சிறிய பொருள் அடைக்காங்குருவி. மிக எளிதாக யார் வேண்டுமானாலும் அதை வாங்கலாம். அது விலையுந்த பொருள் அல்ல. அந்த சிறிய ஒரு காசுக்கு 2 என்றால் மிக அது ரொம்ப சீப்பான ரேட்டு. அந்த குருவி மீதே கண்மைத்து அந்த குருவிக்கே போஷிக்கின்றார். அவர் சாயல் உண்டாக்கப்பட்ட நமக்கு போஷிப்பது அதிக நிச்சயமல்ல. அல்லேலூயா. அப்படி நிறைய அந்த காலங்கள் எழும்பி அவர்களை பொய் வழக்கு போட்டு பொய் குற்றச்சாட்டு சாட்டி அவங்களை சிறைச்சாலை தள்ளி அவங்கள மிருகத்துக்கு இரையாக்குனாங்க, உயிரோடு எரிச்சாங்க, அவங்களை வாளால் வெட்டினார்கள், அறுக்கப்பட்டாங்க. அப்படிப்பட்ட பல கொடுமையான காரியங்கள் அதனால நடந்தது. ரோம அரசாங்கம் மூலமாக அந்த காலங்களில் சவுல் என்ற வாலிபன் எழும்பி யாரெல்லாம் இந்த இயேசு கிறிஸ்துவை அவங்க பின்பற்றாங்களோ அவங்களெல்லாம் நான் அடிக்க வேண்டும், சிறையில் தள்ள வேண்டும் என்று புருஷரையோ ஸ்திரீயோ பிள்ளைங்களையோ நான் கொண்டு போய் கட்டி எருசலேம் கொண்டு போக வேண்டும் என்று எருசலேம் தான் தலைமை பட்டணம். எல்லா ஜுடிஷியல் எல்லாம் முக்கியமாக தலைமை பட்டணம் இப்போ உள்ள டெல்லி மாதிரி அதே போல் நான் கொண்டு போக வேண்டும் என்று அங்கே உள்ள தமஸ்கு இந்த ஊருக்கு போகிறான். அந்த ஊரில் எல்லா ஜபாலத்திலேருந்து நான் அடிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே உள்ள பிரதான ஆசிரியர்கிட்ட பெர்மிஷன் வாங்குறான். அப்படி சவுல் தமஸ்கு பிரயாணமாய் போகிற வழியில் அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்பட்டீராய் என்று தன்னுடனே சொல்லி ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்பட்ட இயேசு நானே. முள்ளில் உதைக்கிற உனக்கு கடினமாம் என்றார். அல்லேலூயா. அப்படி அவன் தேவ பிள்ளைகளை கொலை செய்ய, அவர்களை பொய் சொல்லி சிறையில் அடைக்க அவன் சென்று கொண்டு இருக்கும் பொழுது திடீரென்று வானத்திலிருந்து ஒரு ஒளி அவன் இருந்த இடத்தை சுற்றிலும் பயங்கரமான ஒரு பிரகாசம். அப்பொழுது அவன் அந்த ஒளியின் வல்லமையில அவன் மேல ஏதோ ஒரு வல்லமை பாய்ந்தமாக இருந்து அவன் கீழே விழுகின்றான். அப்பொழுது அந்த ஒளியிலிருந்து ஒரு சத்தம் வானத்திலிருந்து பிதாவாகிய தேவன் அவனோடு கூட பேசுகின்றார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அவனோடு கூட பேசுகின்றார். சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் கஷ்டப்படுத்துற என்று இயேசு கிறிஸ்து சொல்கின்றார். அதற்கு அப்போ சவுல் கேட்கான், ஆண்டவரே, நீர் யார்? உயர்ந்த ஒரு அந்த அதிகாரமாக அந்த குரல் வருகிறது. அந்த வாய்ஸ்ல ஒரு அதிகாரம் காணப்படுது, ஒரு வல்லமை காணப்படுகிறது. ஏதோ ஒரு உயர்ந்த அதிகாரி நம்மோடு பேசினாரு. அப்போ நீ ஏன் என்ன துன்பப்படுத்த என்று கேட்கும்பொழுது, ஆண்டவரே, நீர் யார்? உயர்ந்த ஸ்தானத்தில் உள்ளவங்களை பொதுவாக ஆண்டவர் என்று அழைப்பார்கள். அப்பொழுது கர்த்தர் சொன்னாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான். முள்ள உதைக்கிற உனக்கு கஷ்டமா? நீ ஏன் பிள்ளைங்களை துன்பப்படுத்தல? உலகம் உங்களை பயத்தால் ஆச்சரியப்படாதீர்கள். அந்த உலகம் உங்களை பயக்க முன்னதாக என்னை பகைத்தது. உலகத்திலிருந்து நான் உங்களை தெரிந்து கொண்டபடினால் நீங்கள் என்னை தெரிந்து கொண்டபடினால் உலகம் உங்களை பகைக்கிறது. நீங்கள் உலகத்தார் அல்லாத போல அவர்களும் உலகத்தார் அல்ல. அப்ப நம்ம உலகத்தார் அல்ல. உலகத்திலிருந்து கர்த்தர் நம்மளை வேறுபிக்கப்பட்டு அவருக்கென்று அவருடைய மகிமைக்கென்று நம்மளை தெரிந்து கொண்டபடினால் இந்த உலக வழக்கத்தை பின்பற்றிட பொருளாசையினால் நிறைந்த
பரியாசம் என்ற தேவனுக்கு பிரியமில்லாத துன்மார்க்கமான ஜீவம் செய்கிற தேவனுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லாமல் தன்னுடைய வயிற்றுக்காக, அவருடைய தேவன் யாரு? வயிற்றுக்காக, தன்னுடைய வயிற்றுக்காக கீழ்த்தரமான காரியங்களை கைக்குள்ளி வாங்கிக்கொண்டு, பரிதானம் வாங்கிக்கொண்டு, நியாயத்தை பற்றி பொய்க்கு பிதாவுமாகிய தகப்பனாகிய பிசாசு அணிந்து கொண்டு அப்படிப்பட்ட மனிதர்கள் நீதிமானுக்கு எதிராக எழும்பும் போது அவங்க இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான். அல்லேலூயா. நான் இந்த கல்லில் என் பிள்ளைகள் மேலே, அந்த பிள்ளைங்களை மூளைக்கல்லாகிய என் மேல் அந்த பிள்ளைகள் அஸ்திபார கற்களாக அவங்க கட்டப்படுறாங்க. என்னுடைய பிள்ளைகள்லாம் யாரு? கல். அப்ப இந்த கல் மேல நீ நீ விளைகின்றாயோ, நீ உதைக்கிறது முள், நீ உதைக்கிறது கல். அந்த கல்லானே நொறுக்கப்படும். அல்லேலூயா. சியோனிலே நான் வெளியேற பெற்ற மூளைக்கல் வைக்கிறேன். அந்த வெளியேற பெற்ற கல் யாரு? மூளைக்கல். அது பரிசிக்கப்பட்ட கல், சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு ஜெயமிட்ட கல்லாகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அது அக்கினியில் புடமிடப்பட்டது, சோதனை புடமிடப்பட்டு சாத்தானை ஜெயித்த கல். ஹல்லேலூயா. அந்த கல் யாருக்கு விழ வேண்டியவர்களுக்கு அது விழுவதற்கு ஏதுன கல், இடறி போக வேண்டிய என்று தேவன் யாரை முன் கொடுத்தாரோ அவர்களுக்கு அந்த கல் என்ன கல்? இடறுகிறதுக்கு ஏதுவான கல். ஆனால் அந்த கல்லை யார் மூளைக்கு தலைக்கலாகி எனக்கு ஏற்ற கல் என்று அந்த கல்லின் மேல் சபையை கட்டி ஆண்டரை ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்க மேல் அவங்க இணைக்கப்பட்டு ஒரு மாளிகை போல தேவனுக்கென்று அஸ்திபாரமாக தேவனை மாளிகையிலம்ப கத்தவங்களே பயன்பட்டார். அல்லேலூயா. அப்போ அந்த கல் பாரமான கல்லாகவும் இடறுகின்ற கல்லாகவும் இல்லை ஒரு மாளிகை கட்ட உபயோகப்பட்ட கல்லாகவும் மாற்றினது அவரவருடைய செயலைப்படுது, அவருடைய விருப்பத்தை படுது. நான் உனக்கு முன்பாக 2 வழிகளை வைக்கின்றேன், ஒன்று மரண வழி, இன்னொன்று ஜீவழி. நீ மரணத்தை விரும்பி ஆண்ட பிள்ளைகளை வெறுத்து ஒதுக்கி அவங்க எதிராக செய்தால் நீ மரணத்துக்கு அதிகாரி பிசாசு சார்ந்து பிசாசுக்கு நியமிக்கப்பட்ட நரகத்துக்கு செல்வாயானால், ஜீவனுக்கு அதுவே இயேசு ஏற்றுக்கொண்டால் ஜீவனுக்கு போகிற வழி அது நெருக்கம், இடுக்கம், வலிகள், வேதனைகள், உபத்திரங்கள், வியாகுலங்கள். அப்படிப்பட்ட பாதையில் பிரவேசிக்கும் போது ஜீவனாகி இயேசு கிறிஸ்து உனக்குள் வரும்போது அவர் உன்னுடைய ஜீவன் மறந்து அவர் ஜீவனை உனக்குள் தந்து நம்ம மறுமைக்குள்ள பிரவேசிக்கும் போது அவருடைய சாயலால் நாம் திருப்தியாகும். அல்லேலூயா. இந்த முள்ளில் உதைக்கிறது உங்களுக்கு தான் கடினம். அல்லேலூயா. அது அந்த முள் என்று இயேசு தன்னை குறிப்பிட்டார். அல்லேலூயா. நான் முள், நான் கல்லாக இருக்கின்றேன், நீ ஏன் என் மேல உதைக்கிற? அது உனக்கு வலிக்கும். இந்த சிறியரில் ஒருவனுக்கு எவன் ஒருவன் இடல் உண்டாக்குறானோ, தேவனை ஏற்றுக்கொண்ட தேவனுக்கென்று வாழ்கின்ற அவருடைய பிள்ளைகளுக்கு நீ ஒரு துன்பத்தை கொடுத்து அவர்களை அழிக்க வேண்டும் என்று, ஊழியங்களை அழிக்க வேண்டும் என்று, பண ஆசை நிமித்தம், பொல்லாசை நிமித்தம் அவர்களை நிலங்களை உடைமைகளை அபகரிக்க வேண்டும் என்று நீ நினைத்து அவருக்கு இடரில் உண்டாக்குறதை பார்க்கலும் உன்னுடைய கழுத்திலே ஒரு கிரைண்டர் கல்லை கட்டி அதை கடல் அமழ்த்தது அது மிக எளிது என்று வேதம் சொல்கிறது. அப்படிப்பட்ட தேவன். அல்லேலூயா. அவர் தன்னுடைய ஜனத்துக்காக வைரக்கமாக எழுந்தார். அல்லேலூயா. நான் உபத்திரத்தை அற்பமா எண்ணாதவர், அருவருக்காதவர். அவன் தன்னுடைய முகத்தை நோக்கி கொடுவது அவர் கேட்டருளி அவனுக்கு விடுதலை கொடுப்பார். உபத்திரப்படுகிற உங்களுக்கு ஆதலை கொடுப்பார். ஆனால் உங்களை உபத்திரப்படுத்துவர்களுக்கு கண்டிப்பாக கர்த்தர் உபத்திரத்தை கொடுப்பார். அல்லேலூயா. அதோடைய நீதி. அல்லேலூயா. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகின்ற எந்த ஆயுதம் அது வாய்க்காது. உனக்கு எதிராக ஒரு கூட்டம் கொண்டால் அது என்னால் அவங்க கூட மாட்டாங்க. ஆனால் அந்த உனக்கு எதிராக யாராட்டுடைய நாவி நீட்டினாலோ அவங்களுடைய நாவு குற்றப்படுத்தப்படும். நான் அவர்களை குற்றவாளியாக்கி போடுவேன். அவர்தான் நீதியுள்ள நீதிபதி. அவர்தான் த கிரேட் ஜட்ஜ். அவர்தான் த கிரேட் லாயர். அவர் நமக்காக வழக்காடுபவர். அல்லேலூயா. அவர் நம்முடைய பட்சத்திலிருந்து நியாயத்தை எடுத்துரைப்பார். அவருடைய கண்களுக்கு முன்பாக நாம் நியாயமான காரியங்கள் செய்யும் பொழுது தேவன் நமக்கு வழக்காடி நியாயத்தை வெளிப்பட்டு நமக்கு நீதி செய்வார். அவர் சொல்ல பார்த்துறாரு, நீ என் மேலே ஏன் உதைக்கிற? நீ என் மேலே உதைக்கிறது முள்ளில் உதைக்கிறதுக்கு சமம். நீதான் காயப்பட என்று சவுலோடு கர்த்தர் பேசுகின்றார். அப்பொழுது சவுல் உடனடியாக உணர்ந்து அடுத்த வார்த்தை எப்படி சொல்றான்னு அவன் சொல்றான், அவன் நடுங்கி
திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்கு உள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும். அல்லேலூயா. அவனுக்கு தெளிவா தெரிஞ்சுட்டு இது இயேசு கிறிஸ்து தான். ஏனென்றால் அவன் நியாயபரமான முறைமையில கற்று தேர்ந்தவன். பென்யமீன் கோத்திரம், அவன் ஒரு எபிரேயன், அவனுக்கு எல்லா சட்டத்திலும் தெரியும். மோசே நியாயப்பிரமாணத்துல மோசே கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினார், வானத்திலிருந்து சத்தம் உண்டானது என்று அவன் ஏற்கனவே கற்று தேர்ந்தவன். அதில் அவன் மிக உயர்ந்த படிப்பு படித்தவன். அந்த காலங்களில் மிக உயர்ந்த அறிஞரிடம் சென்று எல்லா கலையிலும் கற்றவன். அதனால் அவனுக்கு உடனடியாக அவனுடைய ஆவியில பட்டுட்டு இது இயேசு கிறிஸ்து, அவர் கண்டிப்பாக பிதாவுடைய குமாரன் தான், பிதாவின் குமாரனாக இந்த பூமிக்கு வந்தார், மரித்தார், இப்போ அவர் தான் பேசினார், அவர் தான் கடவுள், உயிரோடு எழுந்து பிதாவோட நிற்கின்றார், வலது பாசலை போல நம்முடைய முன்பதாக நின்று கொண்டு இருக்கிறேன் என்று அவன் உடனடியாக தன்னுடைய ஆவியிலே அவரை கண்டு ஊனந்தான். அல்லேலூயா. அவன் கற்ற பாடங்கள், அவனுடைய அனுபவங்கள் இயேசு உடனடியாக கீழ்ப்படி ஒப்பு கொண்டது. அவன் கடின இதயம் உள்ளவன் தான். அவனுக்காக ஒரு கூட்டம் ஜெபித்துக் கொண்டே இருந்தாங்க. ஏனென்றால் அவன் சபையை பாழாக்கினான், எல்லாரையும் மிகுந்த உபத்திரத்துக்குள் உட்படுத்தினான். இப்பொழுதும் கூட நம்மை ஆளுகின்ற தீமையான அதிபதிக்கு அவங்கள சபிக்காம ஒரு கூட்டம் அவங்க நல்லா இன்னும் வாழணும், அவங்க தேவ ஞானத்தினால நிரப்பப்பட்டு ஆண்டவர் சிறுபான்மை மக்களை அவங்க நேசிக்க வேண்டும் என்றுதான் ஜெபிக்கிறாங்க. அல்லேலூயா. ஒரு கூட்டம் அவங்களுக்காக ஜெபித்து கொண்டே இருக்கிறது. நம்ம தேசத்துல எல்லா இடங்களையும் இரவு பகல் தொடர்ந்து அநேக ஊழியங்கள் எழும்பி ஜெபித்து கொண்டே இருக்கின்றார்கள். எப்படியாவது தேசத்துல மாற்றம் வேண்டும், ஒரு எழுப்பு வர வேண்டும். அவங்க சிறுபான்மை மக்கள் நசுக்கப்படுறாங்க, உரிமையில் படைக்கப்படுகிறார் என்று ஒரு பக்கம் அரசியல் உள்ள நல்ல தலைவர்கள் எழும்பி பண்றாங்க, முன்னெடுத்து செல்றாங்க. அதே போல தேவ பிள்ளைகள்லாம் மனம் தேசம் நடக்கின்ற காரியங்களை பாட்டு மனம் எதும்பி லோகத்தை போல நோவா போல தனக்குள்ளாக எதும்பி ஜெபித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். இந்த அக்கிரமத்தை பாட்டு, அநியாயத்தை பாட்டு எத்தனையோ ஜனங்கள் தனக்குள்ளாக குமரி கொண்டு இந்த நிலைமை மாறாதா, இந்த ஒடுக்கம் மாறாதா என்று ஜெபித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். அல்லேலூயா. கர்த்தர் நம் ஜெபத்தை ஒரு நாள் கேட்பார். அவர் ஜெபத்தை கேட்கிற தேவன், அவர் மாம்சம் அவர் மத்தியில வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. பிள்ளைங்க ஜெபிக்கும் பொழுது ஒரு நாளும் அதை அவாய்ட் பண்ணிட்டு போற தகப்பன் அவர் அல்ல. நாம் ஜெபிக்கின்ற எல்லா ஜெபங்களும் ஜெப கலசத்திலே சேர்ந்து கொண்டே இருக்கின்றன. ஒரு பாத்திரத்துல உங்க கண்ணீர் ஒரு பாத்திரம், பெருமூச்சு ஒரு பாத்திரம், ஏக்கம் ஒரு பாத்திரம், துதி ஒரு பாத்திரம், அதே போல ஜெபம் ஒரு பாத்திரம். அப்படிப்பட்ட தனித்தனி பாத்திரங்கள் அங்கு தேசமத்தை உண்டு நம்ம ஜெபிக்க 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 அங்க சேர்ந்து கொண்டே இருக்கிறது. அது எல்லாமே ஒரு நாள் நியாயத்திற்கு நாள்ல இயேசு கிறிஸ்து நம்மை அவரோடு கூட அழைத்து சென்ற பிற்பாடு இந்த பூமியில அந்திகிறிஸ்து ஆட்சி நடக்கும் பொழுது அந்த ஜெபங்கள் நம்ம ஏற்ற எல்லா ஜெபங்கள் கண்ணீர் எல்லாம் அவங்களுக்கு கீழே கொட்டுவாங்களாம். அந்த முத்திரைகள் உடைக்கப்படும் போது 7 முத்திரைகள் 7 கலசம் உள்ள தூதன் எழுதன், நீங்க அதை வெளிப்பட்ட விசுவாசம் தெரியும். அப்பொழுது பூமியிலே இடிமுழக்கங்கள், கல்மலைகள், ரத்தம் கலந்த கல்மலை கொட்டப்படுது. அது எல்லாம் நியாயத்திற்பா பூமிக்கு இறங்கி வரும். இப்போது நம்ம துன்பப்படுத்துகிற உபத்திரப்பட்ட நபர்களுக்கு கர்த்தர் ஒரு நாள் உபத்திரத்தை அளிப்பார். அது அவருடைய நீதி. ஆனால் நீங்கள் சொன்னு போகாதீங்கள், நிச்சயமாக உங்கள் கிரியலுக்கு பலன் உண்டு, நிச்சயமாக முடிவு உண்டு. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியலுக்கு நான் அழைக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. அல்லேலூயா. சவுல் ஏற்றுக்கொண்ட கர்த்தரை உடனடியாக நான் என்ன செய்ய நீங்க சித்தமாக என்று கேட்கும் பொழுது இயேசு உடனே சொல்றார் அவன்கிட்ட, நீ இப்ப எழுந்து இந்த படத்துக்குள்ள நீ போ, அங்க உனக்கு என்ன சென்று சொல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. அவ்வளவுதான் அந்த தரிசனம். அவன் டைரக்டா ஆண்டரை பார்க்கான். அந்த கிருபை அவனுக்கு கிடைத்தது. அவனோட கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் சத்தத்தை கேட்டு ஒருவரையும் காணாமல் பிரமித்து நின்றார்கள். சவுல் தரையிலிருந்து எழுந்து தன்னை கண்களை திறந்த போது ஒருவரையும் காணவில்லை. அப்பொழுது கையிலாக கொடுத்து அவனை தமஸ்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். இயேசு கிறிஸ்துக்கும் சவுலுக்கும் இடையான உரையாடல். அவரை தான் முகமுகமா பார்க்கான். அவன் ஒரு நாளும் நான் முகமாய் பார்க்க வேண்டும் என்று அவன் ஜீவித்ததில்ல, நினைச்சதில்ல. ஒருவேளை மோசே நியாயப்பிரமாணத்தை படிச்சிருக்கலாம். மோசையின் அனுபவங்கள்ல ஒவ்வொரு யூதா குழந்தைகளுக்கும்
பிறந்தலேருந்து சிறு வயதில் 12 வயது அந்த நியாயப்பிரமாணத்தை கற்றுக் கொடுத்தே இருப்பாங்களாம். ஒரு நாளைக்கு 5 முறை அவங்க தொலை வைப்பாங்களாம், 5 முறை ஜெபிக்க வைப்பாங்க, வேதத்தை வாசிக்க வைப்பாங்க, நியாயப்பிரமாண புஸ்தகத்தை, அதில் உள்ள காரியங்களை. ஒருவேளை அவனுக்குள்ளாக தாகம் இருந்திருக்கலாம், எப்படி மோசே அவரோடு கூட 40 நாள் பேசினார் என்று அவன் நினைத்திருக்கலாம். ஆனால் அன்று இயேசு கிறிஸ்து அவனோட முகமுகமாய் பேசினார். அந்த சத்தத்தை அவன் தான் பார்க்க கேட்கான், அவன் தான் பார்க்கான். அந்த பிரகாசத்தை, அந்த மகிமை சவுலுக்கு மாத்திரம் இயேசு வெளிப்பட்டார். அவன் கூட உள்ளவங்களுக்கு அந்த காரியங்கள் காண்பிக்கப்படவில்லை. அல்லேலூயா. அவன் மாத்திரம் பாக்கியமற்றவன் இருந்தான். அப்போ அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. திடீரென்று அவனுக்கு கண்கள் பறி போனது. அந்த வெளிச்சத்துல இயேசு வந்து பேச அந்த நிமிடத்துல அவனுடைய கண்பாறை பறிக்கப்பட்டது. அவன் அவ்வளவு நின்றுபட்டான். அவனுக்கு கண்பாறை பறிக்கப்பட்டு அவன் கையை படிச்சு கூட இருந்தாங்க, கூட்டி கொண்டு தமஸ்குக்கு போறாங்க. அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனாக, புசியாமலும் குடியாமல் இருந்தான். அவன் செய்த அக்கிரமத்துக்கு கர்த்தர் அவனுக்கு ஒரு 3 நாள் அவனுக்கு கண் பார்வை இல்லை. அவன் தண்ணீர் குடிக்கல. இயேசுவை பார்த்த பயத்துல ஒரு பக்கம் தன்னுடைய பாவத்தை உணர்ந்தான், தன்னுடைய அக்கிரமத்தை நினைத்தான். அவன் கர்த்தர் தன்னோடு பேசின கதை, கடவுளே நம்மோடு கூட வந்து எதிராக பேசி நம்மோடு பேசிட்டார் எப்படி என்று சொல்லி அவன் மிக மனம் உடைக்கப்பட்டனாக, மனம் நொந்து நொறுங்கி 3 நாள் சாப்பிடவில்லை, தண்ணீர் குடிக்கவில்லை. 3 நாள் ஒரு உபவாசம் போல இருந்தான். தமஸ்குக்கு போயிட்டான் 3 நாள் கழிச்சு. அதுக்கு பிற்பாடு தமஸ்குவிலே அனனியா என்ன பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி, அனனியாவே என்றார். அவன், ஆண்டவரே இதோ அடியேன் என்றான். இப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர் தெருவு எண்ணப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தாகிய சவுல் என்ன பேர்ல ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அனனியா என்ன பேர்ல ஒரு மனுஷன் தன்னிடத்திலே வரவும் தான் பார்வை அடையும்படி தன்மேல் கையை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றார். அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளே செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்கிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியரால் அதிகாரம் பெற்றிருக்கான் என்றான். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தேர்ந்த பாத்திரமா இருக்கின்றான். அல்லேலூயா. அவன் என் நிமித்தமாக, என்னுடைய நாமத்து நிமித்தமாக எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்று நான் அவனுக்கு காண்பேன். அல்லேலூயா. இயேசு அவனோட பேசுகின்றார். அவனை, நீ அங்க தமஸ்குக்கு போ, உனக்கு அங்க நான் சொல்றேன்னு சொல்லிட்டாரு. அவன் வந்து கொண்டு இருக்கான். அவ்வளவுதான். அவன் 3 நாள் ஃபாஸ்டிங் மட்டும் ஜபிச்சுட்டே இருக்கான் போல. அது நமக்கு தெரியப்படவில்லை. 3 நாள் இயேசு என்ன ஜெபித்தான். ஆனால் அவரோடு கூட பேசிக்கொண்டு இருக்கின்றான். அந்த இடைப்பட்ட அந்த நாட்கள்ல ஆண்டவர் தமஸ்குல உள்ள அனனியா என்கிற அவர் தன்னுடைய சீஷனுக்கு அவனோடு கூட தரிசனத்துல பேசுறாரு. டைரக்டா இல்ல, அவன் ஜெபித்து கொண்டு இருக்கும் போது அவனுக்கு ஒரு தரிசனம் வருகிறது. அதுல இயேசு அவனோட பேசினார். நீ இப்போ வந்து யூதாவோட வீட்டில் நீ நேர் தெரு என்னப்பட்ட அந்த தெருவுக்கு போ. அந்த தெருவில் போய் யூதா அப்படிங்கிற வீட்டில் சவுல்ங்கிற வாலிபனை வருவான். யூதா வீட்டுக்கு அவன் வருவான். அனனியாவுக்கு கட்ட சொல்றாரு தரிசனத்துல, நீ அந்த தெருவில் போய் யூதா வீட்டுக்கு போ. யூதா வீட்டில் இப்படி தர்சுங்கிற ஊர்ல இருந்து சவுல்ங்கிற ஒருத்தன் வருவான். அவனை தேடு. அவன் இப்ப ஜெபிச்சுட்டு இருக்கான். அப்போ ஆண்டவர் அவன் ஏற்றுக்கொண்டான். உடனடியாக தன்னை ஒப்பு கொண்டு அந்த 3 நாள் மோசே வந்து நார்மலா இருந்த போல இவனும் அந்த 3 நாள் வந்து உபவாசிக்கான், ஜெபிச்சிட்டு இருக்கான். அப்போ அவன் ஜெபிச்சிட்டு இருக்கான். அனனியாங்கிற பேர்ல ஒரு மனுஷன், நீ வந்து அவன்கிட்ட போற, அவன் கண்ணு சரியாக வேண்டும் என்று ஜெபிக்கின்றான். அப்ப நீ கை வைக்கும் பொழுது அவனுக்கு கண் பாறை கிடைக்கும் மாதிரி அவனுக்கு ஒரு தரிசனம் ஆற்றப்படுகிறது. அப்போ அனனியாவுக்கு ஒரு தரிசனம் வருகிறது. அதே போல அதே வேளையிலே அங்கு கட்ட சவுலுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து அவன் தன்னை கண்ணுக்காக பாரப்பட்டு, நான் பண்ணின பாவத்தை மன்னிங்க, அக்கிரமத்தை மன்னிங்க என்று சொல்லி அவன் ஜெபிக்கும் பொழுது
கர்த்தர் அவனுக்கும் ஒரு ரிப்ளை கொடுக்கின்றார். அவனுக்கும் ஒரு தரிசனம் உண்டாகி அவனுக்கு உடனடியாக ஆன்சர் கிடைக்கிறது. அப்போ இதை ஏசு கிறிஸ்து அனனியாட்ட பேசியிருக்காரு. அப்போ உடனே சொல்றாரு, ஆண்டவரே அவன் உங்கள் பிள்ளைங்களை கொலை செய்யறதுக்கு எவ்வளோ செய்கிறான், தீமை செய்கிறான். அவன் இங்கே கூட பிரதான ஆசாரியிட்ட தான் பெர்மிஷன் வாங்கி எங்களை அழிக்க வந்தான்னு சொல்லி நாங்கள் கேள்விப்படுறோமே, அவனுக்கு போய் நான் எப்படி செய்ய சொல்லி அவன் பயப்படுறான். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ போ, நான் சொல்ற நீ செய்யி, நீ போய் அவன்கிட்ட சொல்லு, அவன் நான் அவனை புற ஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரேல் புத்திரருக்கும் என்ன சின்ன என் நாமத்தை அறிவிக்க நான் அவனை தெரிந்து கொண்டேன். அவன் மிக உயர்ந்த ஒரு ஞானிட்ட அவன் படைத்தான். அவன் எல்லா கலைகளையும் கற்று தேர்ந்தவன். கரெக்டாக விட்ட சில முறைமையில கடைபிடித்தான். எபிரேயனாக இருந்தான். அவன் பென்யமீன் கோத்திரத்தில் இருந்தான். அவன் எல்லா காரியங்களையும் மிக சரியாக செய்தான். கர்த்தர் ஒரு ஆளை செலக்ட் பண்ற போது ஒரு வசனம் எப்படியாக சொல்றது, கர்த்தர் பக்தியுள்ளவனை தமக்காக தெரிந்து கொண்டாரு. அப்ப அவன் யூத மார்க்கத்துல வைரக்கம் இருக்கின்றான். கர்த்தர் இவனை தெரிந்து கொண்டால் இவன் நல்ல எல்லா பிரஜைகள் பழக்கம், அதே போல ராஜாக்கள் அவனுக்கு பழக்கம், மிகுந்த அதிகாரத்தில் உள்ளவங்களாம் இவனுக்கு பழக்கம் என்று சொல்லி கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார் என்று சொல்கின்றார். அல்லேலூயா. அவன் என்னுடைய நாமத்தை எல்லாருக்கும் பேச சொல்லுவான். அவன் என் நாமத்தினிமித்தம் அவன் எவ்வளவு பாடுபட வேண்டும், நான் அவனுக்கு காண்பிக்க போறேன் என்று சொல்கின்றார். அல்லேலூயா. அப்பொழுது அனனியா கீழ்ப்படிந்து உடனடியாக வேகமாக அவன் யார் வீட்டுக்கு போனா யூதா வீட்டுக்கு பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவை கர்த்தர் நீ பார்வை அடையும்படிக்கு பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார். அல்லேலூயா. அனனியாவுக்கு கர்த்தர் என்னென்ன காரியங்களை பேசினார் என்று வேதத்தில் சொல்லப்படுது. ஆனா அனனியாவுக்கு பவுல் இயேசுவை பார்த்தாரு, ஆண்டவரோட பேச எல்லா காரியங்களும் தரிசனங்கள். அல்லேலூயா. இந்த தரிசனங்கள் நமக்கு எவ்வளவாக பிரயோஜனம் அடைகிறது. இந்த நாளில் அநேகர் தரிசனத்துக்கு எதிராக பேசுறாங்க, ஏதோ அநேக பாசல குதிக்கிறாங்க தரிசனமாகன்னு சொல்லி. ஆனால் ஆதி அப்போஸ்தலர் நாட்களிலே தரிசனம் மூலமாக எத்தனை காரியங்கள் நடைபெற்றது. கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாக செய்தார், அனனியாவுக்கு தரிசனமாக செய்தார், எல்லா காரியங்களையும் காண்பிக்கின்றார். ஒரு மனிதருக்கு மிக மிக முக்கியம் தரிசன கண்கள் திறக்கப்படுக வேண்டும். அல்லேலூயா. தரிசனம் இல்லாத அபிஷேகம், தரிசனம் இல்லாத ஊழியங்கள்லாம் அது கிரியையில விசுவாசம் போல சேர்த்தது. அல்லேலூயா. ஒவ்வொருக்கும் தேவன் அல்ல தரிசனங்களை நம்ம ஊழியத்தை கொடுத்து குடும்பத்தை கொடுத்து எல்லா காரியங்களையும் காண்பிக்கப்பட வேண்டும். ஆண்டவர் கூட நெருங்க வேண்டும். ஆவிகளே பகுத்து மாற வேண்டும். நமக்கு ஒரு மனிதன் ஒரு மனுஷி நம்ம வீட்டுக்கு வரும்பொழுது அவங்களுக்கு என்ன காரியம் என்று நம்மோடு கூட பேசுவாரு. அதற்கு நம்ம அவரோடு கூட நெருங்கி உருவாட வேண்டும். கடைசி நாட்களே மாம்சமான யார் மீதும் அவர் தன்னுடைய ஆவியை ஊற்றும் பொழுது வாலிபர்கள் என்ன செய்வாங்க, தரிசனம் பார்ப்பாங்க. குமாரகுமார்த்திகள் தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க. மூப்புகள் சொப்பனத்தை பார்ப்பாங்க. என்றால் அந்த தரிசனத்தை ஆண்ட காமிச்சு யோசேப்பு காண்பித்தது போல, நெகேமியாவுக்கு காணப்பட்டது போல, அதே போல அனனியா காணப்பட்டது போல கர்த்தர் என்ன காரியத்தை செய்ய வேண்டும் என்று பேசுவார். இந்த காலத்துல கடைசி காலத்துல கர்த்தர் பேசின காரியங்களை பேச விட முடியாதவரை அநேக அதை மட்டுப்படுத்துறாங்க. நீங்க தரிசன கண்களை திறக்கும் பொழுது பலோ காரியங்களை பார்க்கும் பொழுது வெறும் நீங்க பலவத்தை மாத்திரம் பார்க்க மாட்டீங்க. அங்கு நடக்கின்ற ஆலோசனை காரியங்கள், உங்க வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் உங்களுக்கு தேவை என்று கர்த்தர் உங்களை வழி நட்டாரு. நான் உனக்கு போதித்து நீ நடக்கிற வழியை உனக்கு காட்டேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன். அல்லேலூயா. அப்ப எப்படி கர்த்தர் நமக்கு ஆலோசனை சொல்வாரு? இந்த வேதம் வாசிக்கும் பொழுது, நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்மோடு கூட தரிசனமாக பேசுவாரு, வார்த்தையாக பேசுவார். அல்லேலூயா. நாம் தூங்கும் போது கூட கர்த்தர் நம்மளுடைய காரியங்கள் வெளிப்பட்டுவாரு. நம்ம சமையல் பண்ணும் போது, நம்ம வேலை பார்க்கும் போது நம்முடைய மைண்ட் ஏசோட கனெக்ட் ஆகியிருந்தா ஆண்டவர் நம்மளோட பேசிட்டே இருப்பார். அல்லேலூயா. நம்ம மைண்ட் எப்பொழுதுமே அருமையான பிரதர் அவங்க ரஞ்சன் சொல்லிட்டே இருப்பாங்க, நீங்க ஆண்டோடு கூட எப்போதும் உறவாடி கொண்டே இருக்க வேண்டும். அந்நிய பாஷை துதித்து கொண்டே இருக்கும்போது கர்த்தர் ரகசியங்களை சொல்லிக்கொண்டே இருப்பாரு, தரிசனங்களை காண்பித்து கொண்டே இருப்பாரு. நம்ம செய்ய ஜெபங்கள் ஆவியான உங்களுக்குள்ள இருந்து நீங்க
தமஸ்குவில் உள்ள சீஷருடனே சில நாள் இருந்து அங்க உள்ள எல்லா சீஷருடைய சம்பாஷி அவங்க அனுபவத்தை பெற்றுக்கொண்டு அவங்களோட ஜெபிக்கா ஊழியம் பண்ண எல்லாம் கருத்து செய்து தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். அவன் உடனே கீழ்ப்படிந்தான், உடனே ஞானஸ்தானம் எடுத்தான். அவன் உடனே யோசிக்கவே இல்லை, யார்ட்டையும் கேட்கல. உடனே என்ன செய்யனா, தாமதமின்றி எழும்பி செயல்பட அப்படிப்பட்ட மக்களை எல்லாம் ரட்சிங்கப்பா. பவுலை சந்தித்த தேவன், தமஸ்கு வழியிலே சந்தித்த தேவன், அவர்களை எல்லாம் சந்திப்பீராக, ஊழியர்காரர்களாய் மாற்றுவீராக. அப்பா, சீனிவாச பட்டாச்சாரியர் என்ற ஒரு மனுஷனை பல ஆண்டுகளுக்கு முன்பாக அப்பா கிறிஸ்தவத்துக்கு எதிராக செயல்பட்ட ஒரு தலைவரை நீங்க ரட்சித்து கர்த்தர் ஊழியத்துல பயன்படுத்துறீங்க. அதே போல இன்னும் எத்தனை பேர் கிறிஸ்தவத்துக்கு எதிராக கிரியை செய்து உலகமெங்கும் தேசமெங்கும் செயல்படுகிறார்களோ அப்படிப்பட்ட மக்கள் இயேசுவின் நாமத்தால் ரட்சிக்கப்படுவார்களாக, உம்முடைய வல்லமையை அறிவார்களாக. அப்பா, நீர் எப்படி உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தினீரோ, தமஸ்கு அந்த பகல் வேலையில வெளிப்படுத்தினீரோ, அதே போல அப்பா நீ வெளிப்படுத்தி உம்முடைய மகிமையை காட்டுங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.